என்ன என்ன ஆச்சு? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு அழுகிற? தூங்கு தூங்கு தூங்கு. எதுக்கு அழுகிற? இப்போ சும்மா தூங்கு சிக்கி, தூங்குமா தூங்கு. அம்மா. ராதா, ராதா எழுந்துரு. சிக்கி உன்னதான் கூப்பிடுறான் பாரு. குழந்தை எதுக்கு அழுகுறான்னு தெரியல பாரு. எழுந்துரு, எழுந்துரு ராதா. ராதா எழுந்துரு. என்னங்க, எதுக்குங்க எழுப்புறீங்க? என்ன ஆச்சு சிக்கி? என்னாச்சு? எதுக்கு? இங்க பாரு, சிக்கி அழுதுட்டே இருக்கான். அம்மா அம்மா தான் சொல்றா. என்னன்னு பாரு, அவனுக்கு உடம்பு எதனா சரியில்லையா என்ன பாரு, ஒரு வாட்டி செக் பண்ண அவனை. கொஞ்ச நேரம் தூங்குறேன் நானு, நீ கொஞ்சம் பாருமா அவனை. எழுந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கான் அவன். என்னன்னு பாரு அவனை கொஞ்சம். சரிங்க, அதை பாக்குறேங்க. சிக்கி என்னம்மா ஆச்சு? தூங்குமா சிக்கி, தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்குமா. தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்கு. தூங்கிடுப்பா. தூங்கு தூங்கு தூங்கு. அம்மா, மம்மம். ஓ, இவனுக்கு பால் தான் வேணுமா? சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கிச்சன்ல இங்கேயே படுத்துட்டு இரு, ஓகேவா? இல்லைன்னா இவன் அவ்வளவுதான், அது கூட்டி எல்லாரையும் தெருவே எழுப்பி விட்டுடுவான். இந்த பால் குடிச்சிருப்பா, தூங்கிடுப்பா. ஓய்யோ, மணி டைம் ஆயிடுச்சா? நான் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கேனே. நல்லதாச்சு, சிக்கி எழுப்பிட்டான் நம்மள. நீங்க மார்கழி மாசம் முதல் நாள் ஆச்சு, கோலம் வேற போடணும். என்னங்க, என்னங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. என்னங்க? என்னம்மா, எதுக்கு இப்ப என்ன எழுப்பிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன வேணும்? எதுக்கு? இப்பதான் அவன் அழுக நிறுத்திட்டான்ல. என்னாச்சு? சிக்கிக்கு எதனா ப்ராப்ளமா என்ன? எதுக்கு எழுப்புற? என்னங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மார்கழி ஒன்னா நாளுங்க. எனக்கு கோலம் வேற போடணும், அதெல்லாம் குளிக்கணுங்க. நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ஓ அப்படியா, அவ்வளவுதானே. சரி கூட, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு இருங்க, தூங்கிடுவாங்க அவன். நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேங்க. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் பாத்துக்குங்க. நீங்களும் தூங்கிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லைல்ல. நீங்க லேட்டாக தானே போறீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க. அவனை பார்த்துக்கோங்க. அப்பா அடி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் வரத்துக்குள்ள நான் பட்ட அவஸ்தை இருக்கே. இந்த சிக்கி காலையில எழுந்ததே நல்லதா போச்சு, இல்லைன்னா நான் இன்னும் தூங்கியிருப்பேன். நான் எப்போ எழுந்து நான் எப்போ கோலம் போட்டிருப்பேன். எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க நம்ம தெருவில். நான் தான் லேட்டாக போடுறானா தெரியலையே. சீக்கிரமா தண்ணியை பிடிச்சிட்டு குளிச்சிட வேண்டியதுதான். இந்த பஸ் தண்ணி வேற குளிக்கணும். ஓ, தலைக்கு வேற குளிக்கணும். ஆஹா, நினைச்சாலே பயமா இருக்கே. எப்படிதான் குளிக்க போறேன்னு தெரியலையே. தண்ணி போல இருக்கு, மோட்டர் போட சொல்லணும். சரி, எனக்கு இப்போ குளிக்கிற வரைக்கும் தண்ணி இருக்கு, இது வரைக்கும் போதும் தான் நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் நம்ம ரொப்பிட்டு இது வரைக்கும் குளிச்சிடலாம். தலைக்கு குளிக்கிறது தானே பெரிய விஷயமா இருக்கு இங்க, அது ஒன்றும் பிரச்சனையே. ஆஹா, தண்ணி வேற பயங்கரமா சில்லுன்னு இருக்கு. எப்படி குளிக்க போறேன்னு தெரியல நானு. கொஞ்சம் சுத்தண்ணினா வைக்கலாமா? இல்லைன்னா ஐயோ இல்லையே, இன்னைக்கு மார்கழி மாசம் ஆச்சு, பஸ்தண்ணி தான் குளிக்கணுமே தலைக்கு. சரி ஓகே, எப்படின்னா குளிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எப்படின்னா பல்ல கடிச்சுன்னு குளிச்சிட வேண்டியது தான். வேற வழி இல்லை. இந்த தண்ணி பத்தாது, நிறைய தண்ணி ஃபுல்லா ரொப்ப வேண்டியதுதான். ரொப்பினாதான் நம்மளுக்கு, நம்ம இருக்கிற முடிக்கு எவ்வளோ தண்ணி ரொப்பினாலும் எவ்வளோ ஷாம்பு போட்டாலும் பத்த மாட்டேங்குது. சீக்கிரமா சாரியை கட்டிட வேண்டியதுதான். சீக்கிரமா சாரி கட்டிட்டு கடகடன்னு நம்ம குளிச்சுட்டு போயிடலாம் வெளியே. ஆஹா, சாரி கட்டுறப்பவே குளிருதே பயங்கரமா. ஆஹா, எப்படி நான் வேற பச்சை தண்ணி வேற குளிக்க போறேன்னு தெரியலையே. முடி பின்னல் அவுத்துற வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றது? தண்ணி ஊத்தணும். ஐயோ, பயங்கரமா குளிர்துப்பா. ஆஹா. பச்சை தண்ணி யாருடா சொன்னது பச்சை தண்ணிலாம் குளிக்க சொல்லி? அது இந்த மார்கழி மாசத்துல இந்த குளிர்ல ஷாம்பு போட்டு வேற என் முடிய வெட்டுன்னு சொன்னா கேக்குறாரா அவரு? எங்கன்னா என்னால தலையே கசக்க முடியல. உன் முடி நீட்டா தான் இருக்கு ராதா, ராதா சொல்லிட்டு நல்லா ஐஸ் வைக்கிறாரு. முடி நீட்டா இருந்தா அழகா இருக்கு, முடி நீட்டா இருந்தா அழகா இருக்குன்னு சொல்லி ஐஸ் வச்சே நம்மளுக்கு முடி வெட்ட விடாத மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா நான் ஒரு நாள் போய் கட் பண்ணி பார்லர் போயிட்டு நல்லா அழகா கட் பண்ணி வந்துட்டு போறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டாரு.
அன்னைக்கு ஒரு நாள் நம்மளை திட்டு போறாரு, அதுக்கப்புறமா திட்ட மாட்டாரு. ஆனா நம்மளுக்கு பெரிய முடி கூட அழகா தான் இருக்கு. எனக்கே மனசு வரமாட்டேங்குது வெட்டுறதுக்கு. என்ன இந்த தலைக்கு குளிக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கு. தலை வேற ரொம்ப அழுக்கு வந்துடுதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற நிறைய வரமாட்டேங்குது. இந்த ஷாம்பு முடி வேற ரொம்ப கொட்டுது. பேசாம ஷாம்புவும் எண்ணெயும் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ முடி ரொம்ப கொட்டுது. ஷாம்பு சேஞ்ச் பண்ணா முடி கொட்டாம இருக்குமோ? நான் வேற ஷாம்பு வாங்குறேன். பேசாம ஆன்லைன்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். எதனா நல்ல ஷாம்பு இருக்கான்னு செக் பண்ணாதான் தெரியும் எதனா இருக்கும். இந்த மலர் தலையில இருக்கிற பேனெல்லாம் நம்ம தலைக்கு வேற வந்துடுது. இந்த ஷாம்பு சேஞ்ச் பண்ணி இந்த வேற எதனா ஷாம்பு போடணும் இந்த பேனை போக்குறதுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அரிக்குது. ஆஹா, இந்த மாரி மசாஜ் பண்ணா நல்லா இருக்குது. யாருன்னா மசாஜ் பண்ணி விட்டுட்டா நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ராம் கிட்ட சொன்னா அவர் பண்ணவே மாட்டாரு. நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிடுவாரு. ஆனா நம்ம மட்டும் அவங்களுக்கு பண்ணி விடணும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சரி விடுங்க போட்டோம். நம்ம போய் ஒரு நாள் பார்லர்ல போய் நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆயில் மசாஜ் பண்ணிட்டு எல்லாம் ஒரு தூக்கம் போட்டுட்டு வந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஆஹா, இந்த முடினால தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது குளிக்கிறதுக்கு. இல்லைன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். இல்லைன்னா இந்த முடி தலை கசக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ½ ஆகிடும். அதுக்கே நான் ஷாம்பு போடுறேன். இன்னும் நம்ம சீக்காக்காயெல்லாம் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படின்னா 2 ஹவர்ஸ் ஆகும் போல இருக்கு. நான் வச்சிருக்க முடி நீட்டு அளவுக்கு. அப்பாடி நல்லதாச்சு நம்ம ஷாம்புவே போடுறோம். அப்பாப்பா கண்ணெல்லாம் வலிக்குதே. கண்ணுக்குள்ளே போயிடுச்சு ஷாம்பு. ரொம்ப நேரம் நம்ம குளிச்சுட்டு இருக்கோம். தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். பசங்களுக்கு வேற டிஃபன் வேற ரெடி பண்ணோம். அவங்க எழுப்பி வேற குளிக்க வைக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் டைம் ஆகுமே. நான் வேற கோலம் போடணும். அதில் வேற கலர் கோலம் பெருசாக வேற போடணும். தெருவுலேயே நம்மளது தான் பெருசாக வேற இருக்கணுமே. நம்ம வீட்டுக்கு தான் நல்லா இருக்கணும் கோலம். அப்புறமா பசங்க வந்து கேட்பாங்க, அம்மா நீ ஏம்மா இவ்வளோ சின்னதாக போட்ட அப்படின்னு. பசங்களுக்குன்னே நம்ம பெருசாக போடுறதா இருக்கு. அவங்களுக்கு தான் காம்படிஷன், நம்மளுக்கெல்லாம் காம்படிஷன் இல்லை. ஓகே, எனிவே நம்ம இந்த ஒரு மாதம் தானே போட போகிறோம், பரவாயில்ல. ஓ மை காட், நம்ம ஒரே டவல் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். உடம்பு துடைக்க டவலே எடுத்துட்டு வரலையே. மறந்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? ராம், 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 உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? ராம், ராம், கொஞ்சம் கேளுங்க ராம். இவருக்கு எவ்வளவு கத்துனாலும் ஒன்னும் கேட்கவே கேட்காது. என்னதான் தூங்குறாருன்னே ஒன்னும் புரியல. எதுக்கு இப்படி தூங்குறாரு தெரியல. ராம், ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு? என்ன ராதா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அதை வர இரு, வெயிட் பண்ணு. என்ன இவ ரெஸ்ட் ரூமில் தானே இருக்கா? ஐயோ, வழுக்கி விழுந்துட்டாலோ ஒரு வேளை, அதுக்கு தான் கத்துறாளா தெரியலையே. சரி போவோம் இரு, என்னாச்சு தெரியல. ஆஹா, என்னாச்சு ராதா, எதுக்கு கத்திட்டு இருக்க? என்னங்க, நான் மறந்துட்டேங்க டவல் எடுத்துகிட்டு வரத்துக்கு. கொஞ்சம் டவல் தரீங்களா? ஐயோ, அவ்வளோதானா? நான் பயந்தே போயிட்டேன். இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்தா ராதா டவல், இந்தா எடுத்துக்கோ, நான் மேலேருந்து கொடுக்குறேன் பாரு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. என்னங்க, நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நல்லதாச்சுங்க நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வந்தீங்க. இல்லைன்னா நான் அங்கேயே பாத்ரூம்லேயே உக்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நான் என்ன பண்ணுறதுனே யோசிக்கல. நான் மறந்துட்டேங்க. ஒரே டவல் தான் எடுத்துகிட்டு போனேன். நான் வீட்டில் இருந்ததுனால நல்லதாச்சு. நான் வீட்டில் இருந்தேன், அதனால எடுத்து கொடுத்தேன். ஆமாங்க, அதுவும் கரெக்டு தாங்க நீங்க சொன்னது. ஐயோ, அதெல்லாம் யோசித்தா அவ்வளோதான். என்ன பண்றது?